ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 38. மூடே பரத்வாஜம் இமம் பரத்வாஜம் ப்ருஹஸ்பதே யாதௌ யத் உக்த்வா பிதரௌ பரத்வாஜஸ்ததஸ்து அயம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். மூடே முட்டாள் பெண்ணே, பராமரிக்க வேண்டும், துவாஜம் தவறான உறவினால் பிறந்த போதிலும், இமம் இந்த குழந்தையை பராமரிக்க வேண்டும், த்விஜான் இருவரின் தவறான உறவினால் பிறந்த போதிலும், ப்ருஹஸ்பதியே யாதவ் சென்று விட்டனர், யத் என்பதால் உக்துவா என்று கூறி, பிதரவ் தாய் தந்தை இருவரும், பரத்வாஜன் என்ற பெயரால், அதன் பிறகு உண்மையில் அயம் இந்த குழந்தை. டிரான்ஸ்லேஷன். ப்ருஹஸ்பதி மமதாவிடம் பின்வருமாறு கூறினாள். முட்டாள் பெண்ணே, இந்த குழந்தை ஒரு மனிதனின் மனைவியிலிருந்து மற்றொரு மனிதனின் விந்துவின் மூலமாக பிறந்தது என்றாலும் நீதான் இந்த குழந்தையை பராமரிக்க வேண்டும். இதை கேட்ட மமதா, ஓ ப்ருஹஸ்பதி, நீங்கள்தான் இவனை பராமரிக்க வேண்டும் என்று பதிலளித்தார். இவ்வாறு பேசிய பின் ப்ருஹஸ்பதியும் மமதாவும் அங்கிருந்து சென்று விட்டனர். இவ்வாறாக அந்த குழந்தை பரத்வாஜன் என்று அறியப்பட்டது. பதம் 39. சோத்யமானா சுரைர்யேவம் மத்வா விததம் ஆத்மஜம் வயஸ்ருஜன் மருதோ அபிப்ரன் தத்தோ அயம் விததே அன்வயே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சாத்தியமானா குழந்தையை வளர்க்கும்படி மமதா தூண்டப்பட்ட போதிலும், சுரை தேவர்களால், ஏவம் இவ்வாறு, மத்வா என்றெண்ணி, விததம் உபயோகமற்றவன், ஆத்மஜம் அவளது சொந்த குழந்தையை, வியஸ்ருஜத் ஒதுக்கினால், மருத்துக்கள் என்ற தேவர்கள், அபிப்ரன் குழந்தையை வளர்த்து வந்தனர், தத்த அதே குழந்தை கொடுக்கப்பட்டது, அயம் இது, விததே ஏமாற்றம் அடைந்த போது, அன்வையே பரத மகாராஜனின் வம்சம். டிரான்ஸ்லேஷன். அந்த குழந்தையை பராமரிக்கும்படி தேவர்களால் மமதா தூண்டப்பட்ட போதிலும், அந்த குழந்தையின் தகாத பிறப்பின் காரணத்தால் அவனை உபயோகமற்றவனாக மமதா கருதினாள். எனவே அவள் அந்த குழந்தையை விட்டு சென்று விட்டாள். இதனால் மருத்துக்கள் எனப்படும் தேவர்கள் அந்த குழந்தையை பராமரித்து வந்தார்கள். பிறகு பரத மகாராஜன் ஒரு குழந்தை இல்லாமல் ஏமாற்றமடைந்த பொழுது, இந்த குழந்தையை பரத மகாராஜனுடைய மகனாக அவரிடம் ஒப்படைத்தார்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். அதாவது, உயர் கிரகங்களிலிருந்து விலக்கப்படுபவர்களுக்கு இந்த மண்ணுலகில் உள்ள மிகச்சிறந்த குடும்பங்களில் பிறவி எடுக்க ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெளிவாகிறது. அதாவது, உயர் கிரகங்களிலிருந்து விலக்கப்படுபவர்களுக்கு இந்த மண்ணுலகிலுள்ள மிகச்சிறந்த குடும்பங்களில் பிறவி எடுக்க ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெளிவாகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 38, 39 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் 20ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.